அந்த ஜாதகத்துல வந்து லக்னம் வலுத்திருக்கு, லக்னாதிபதி வலுத்திருக்காருங்க, எல்லா அமைப்புகளும் சூப்பரா இருக்கு. அதே நேரத்துல பாவக சுபத்துவம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்த பாவகம் அதிக சுப அமைப்புல இருக்கோ அந்த பாவகத்தின் வழியாக தானே நீங்க நன்மைகளை அனுபவிப்பீங்க. வணக்கம். நமக்கு என்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி ப்ரோ, ஜஸ்ட் கியூரியஸ். லக்னம் அண்ட் லக்னாதிபதி வெரி குட் அண்ட் செகண்ட் செவன்த் பாவகம் ஆல்சோ வெரி குட். ஹவு direct to divorce is due to அஷ்டம சனி and 6-8 தசா புத்தி. சாரி, I am very curious. ஓகே, அதாவது லாஸ்ட் இயர் அது வந்து கும்பகோணம்ல இருந்து வந்த ஒரு ஜாதகத்தை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, அதுல 2 விஷயம் இருந்தது. மொதல் விஷயம், அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல இருக்கிற 2வது வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேங்களா, அந்த ஜாதகம் வந்து அவங்க பெர்மிஷனோட கொடுத்த விஷயம் தான். ஓகே, முதல்ல அந்த ஜாதகத்துல வந்து லக்னம் வலுத்திருக்கு, லக்னாதிபதி வலுத்திருக்காருங்க, எல்லா அமைப்புகளும் சூப்பரா இருக்கு. அதே நேரத்துல பாவக சுபத்துவம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்த பாவகம் அதிக சுப அமைப்புல இருக்கோ அந்த பாவகத்தின் வழியாக தானே நீங்க நன்மைகளை அனுபவிப்பீங்க. இதே நேரத்துல அந்த இடத்துல அவருடைய பார்ட்னருடைய ஜாதகத்தை நான் கொடுக்கல. ஓகேங்களா, பார்ட்னருடைய ஜாதகத்தை நான் தான் பார்த்தேன். பட் பார்த்து 1 வருஷம் ஆனாலும் கூட என் மைண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம், அந்த பார்ட்னருக்கு குரு தசை சுக்கிர புத்தி. ஓகேங்களா, அவங்க சொந்தத்துல திருமணம் பண்ண ஒரு திருமணம். இந்த திருமணம் என்னமா இவ்வளவு சீக்கிரம் திருமணம் பண்ணிட்டீங்களா, திருமண அமைப்பே இல்லையே இப்போதைக்கு அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் அவங்க சொன்னாங்க. ஓகேங்களா, இதுல பொண்ணுனுடைய 6-8 தசா புத்தி அமைப்பு, அந்த திருமணம் ஆகக்கூடிய அந்த மாப்பிள்ளையுடைய 6-8 தசா புத்தி அமைப்பு, குரு தசையில சுக்கிர புத்தி, அவங்களுடைய கோச்சார நிலைகள், கோச்சார நிலையில ஜென்ம அஷ்டம சனி அமைப்புகள்ல இருக்கக்கூடிய சில ஜாதகங்கள். அஷ்டம சனியை பார்த்தாலே நான் திருமண விஷயத்துக்கு அப்படியே நான் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் கேர் போடுவேன். என்கிட்ட திருமண பொருத்தம் பாக்குறவங்களுக்கு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா அஷ்டம சனிங்க, நான் 3 வருஷத்துக்கு நல்ல விஷயம் சொல்ல மாட்டேன், இதுக்கு நான் எடுக்க மாட்டேன், நீங்க வேற இடங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறேன். இன்னொன்னு, குரு தசை சுக்கிர புத்தி வருது. நேற்று ஒருத்தருடைய ஜாதகம் பார்த்தேங்க. ஜாதகம் திருமணம் ஆயிடுச்சுங்க. இந்த ஜாதகம் படி 34 வயசுக்கு மேலதானே நல்ல திருமண வாழ்க்கை. ஐயோ, அதை பத்தி தானே பேச வந்தேன். 93ல பிறந்தவர், இப்பதான் 31 வயசு. சரியா தானுங்க சொல்றோம். திருமண வாழ்க்கையெல்லாம் நான் அப்படிலாம் ரிஸ்க் எல்லாம் எடுக்கவே மாட்டேங்க. ரொம்ப 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 தெளிவு. அஷ்டம சனி அப்படின்னு வருது அப்படின்னா சரியா அஷ்டம சனியில 1.5 வருஷத்துக்கு முன்னுக்கு நமக்கு அறிமுகமான நபராலத்தான் நமக்கு கெடுதல் அப்படின்னா இந்த நேரத்துல திருமணம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்ற விஷயம் தான் என்னோட இது. அதுல 6-8 தசா புத்தி அமைப்பு நேரடியாக உங்களை என்ன பண்ணும், அஷ்டம சனி பிளஸ் 6-8 தசா புத்தி அமைப்பு. அந்த பொண்ணு பாருங்க, கடகராசியாகி 11ஆம் வீடு அதிக சுப அமைப்பு, குருவுடன் சேர்ந்திருக்க சனி பார்வை அந்த இடத்துல, 7ஆம் அதிபதி பார்வை அந்த இடத்துல அவங்களுக்கு 11ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கிற அமைப்புகள்லயும் 7ஆம் அதிபதியை விட அங்க 11ஆம் அதிபதி ஆட்சியான சுபநிலை ஒளியில இருக்கிறார்ல, இந்த தன்மையின் அடிப்படையில தான் அவங்களுக்கு அந்த திருமண விஷயங்கள் அப்படின்ற சில அமைப்பு இருக்கு. லக்னாதிபதி அந்த ஜாதகத்துல சந்திராதியோகத்துல இருப்பாரு. அதே நேரத்துல ஸ்தான பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் தானே ஆட்சி நிலை, அதனுடைய அமைப்புகள்ல ஒளியான நிலை அப்படின்னு சொல்றோம். குருவை விட சுப அமைப்புல இருக்கிறது இவருங்க, யாருங்க, குரு பௌர்ணமி சந்திரனுங்க. அந்த பௌர்ணமி சந்திரன் 11ஆம் பாவகத்துல அமர்ந்தன்னு பார்க்கும் போதே தெரியுற விஷயம். 2வது திருமணத்துக்கு 11ஆம் பாவகத்தையும் 3வது திருமணத்திற்கு 3வது பாவகத்தையும். அப்போ நீங்க கேட்கக்கூடாது 4ஆம் திருமணத்துக்கு 4ஆம் பாவகமான இல்ல. இது வரைக்கும் தெரிஞ்ச அமைப்புகள்ல ரிசர்ச் பண்ண விஷயங்கள்ல 2வது திருமணம் பண்ணவங்களுக்கு எல்லாம் 11ஆம் பாவகமும், 3வது வாழ்க்கைக்குள்ள என்ட்ரா இருக்கிறவங்க எல்லாருக்கும் 3வது பாவகமும். ஓகேங்களா, 2ஆம் வாழ்க்கைக்கு 11, 3ஆம் வாழ்க்கைக்கு 3ஆம் பாவகம் அப்படின்ற மாதிரி சில விஷயம் இருக்கு. இதுக்கப்புறம் தான் சில அமைப்புகளை தேடிதான் கண்டுபிடிக்கணும். 4-5 திருமணம் பண்றவங்க எல்லாம் எங்க போறாங்க அப்படின்ற மாதிரி, எந்த பாவகத்தின் அடிப்படையில. ஆனா நம்ம மெஜாரிட்டி எதை யூஸ் பண்றோமோ அதை தாங்க விதிகளா எடுத்துக்க முடியும். அந்த அமைப்புகள்ல இங்க ஒரு திருமணம் வருதா, நேத்து உள்ள திருமணத்துல கூட நான் அந்த 6-8 தசாபுத்தி அமைப்புல அவர் அப்படியே சொன்னேன், இந்த பொண்ணுக்கு 6வது அதிபதி தசையில 8ஆம் அதிபதி புத்தி, உங்களுக்கு 8ஆம் அதிபதி தசையில 6ஆம் அதிபதி புத்தி, பொண்ணுக்கு மீன ராசி 7.5 சனி வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பதில் சொல்லணும், 2027க்கு பிறகு இந்த வாழ்க்கையில இருந்தீங்க அப்படின்னா அது நல்ல அமைப்புகள்ல இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது இன்னொரு விஷயமும் சொன்னேன், இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும்போது திரும்ப இன்னொரு தடவை நீங்க ஜாதகம் எடுத்துக்கிட்டு வருவீங்க, அது என்ன நீ சொல்றது மட்டும் நடக்குது அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரியான சில துல்லிய அமைப்புகள் ஜோதிடத்துல இருக்குங்க. நம்ம பாக்குற சில அமைப்புகள்ல இது இந்த 10 பொருத்தத்துல வராத விஷயம். சில துல்லியமான அமைப்பை அப்படி பார்த்த உடனே சொல்லிடலாம். அதுல மிக பெரிய ஒரு விஷயம், அந்த லக்னத்தின் 11ஆம் பாவகமும் 3ஆம் பாவகமும் லக்னத்தோட எந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கு. இயல்பாக எப்போதும் சொல்ற மாதிரி தான், தாமதமா பண்ணாலே பல திருமணங்கள் இங்க நல்ல அமைப்புகள்ல இருக்கும். சரிங்களா, நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.